நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம குயிக் டுட்டோரியல் டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஒரு டாக்குமெண்ட்டில் டைப்பிங் பண்ணும்போது நம்ம டைப் பண்ணுற அந்த டெக்ஸ்ட்டோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகும் சில நேரங்களில். அது எதனால் லாஸ் ஆகுது, அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஃபோட்டோஷாப்பில் சவுண்ட் பாயிண்ட்ஸில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவையான ஒரு நியூ டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணுறேன். Ctrl+N கொடுத்தோம்னா நம்மளுக்கு நியூ டாக்குமெண்ட் கேட்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் சைஸ் ஓகே, ஜஸ்ட் ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இந்த பாக்ஸை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி பெருசாகிடும். நம்ம தமிழில் டைப் பண்ணால் தான் நம்மளுக்கு குவாலிட்டி லாஸ் ஆகும், இங்கிலீஷில் டைப் பண்ணால் குவாலிட்டி லாஸ் ஆகுது அப்படின்லாம் இல்லை. டைப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஒரு எழுத்தில் நீங்கள் இங்கிலீஷில் பண்ணாலும் சரி, தமிழில் பண்ணாலும் சரி, சரியான செட்டிங் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த குவாலிட்டி அப்படிங்கிறது லாஸ் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா தமிழில் டைப் பண்ணுறேன். இந்திரா டிஜிட்டல்னு நடிக்கிறேன். இப்போ இந்திரா டிஜிட்டல் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்டை டைப் அடிச்சிருக்கேன். இது ஒரு டெக்ஸ்ட்டு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், திரும்ப இன்னொரு டெக்ஸ்ட் நான் வந்து எடுத்துக்கிறேன். இதில் என்ன பண்ணுறேன், இங்கிலீஷில் டைப் அடிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு இங்கிலீஷு ஒரு தமிழ் நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஜூம் பண்ணும்போது பாருங்களேன், என்னுடைய டெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா குவாலிட்டியே இல்லை. நல்லா கவனமாக பாருங்கள், நான் டைப்பிங் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். அதே போல் இந்த இங்கிலீஷ் பாண்டையும் பாருங்கள், நான் ஜூம் பண்ணும்போது பாருங்கள் ஒரு குவாலிட்டியே இல்லை. எனக்கு வந்து ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே வரையாக தெரியுது. எதனால் இந்த மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டைப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு அதிலே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டெக்ஸ்ட் டூல் எடுக்கையும் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஏஏ அப்படின்னு ஒரு சிம்பிள் போட்டிருக்கா. இதில் உங்களுக்கு இந்த இடத்துல நன் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் ஷார்ப்பில் வைக்கலாம், ஸ்ட்ராங்கில் வைக்கலாம், ஸ்மூத் அப்படிங்கிறத வைக்கலாம். இதில் எதுலனாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். சரி, இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த டெக்ஸ்ட்டை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்க இந்திரா டிஜிட்டல் அப்படிங்கிற எழுத்து. இதை நீங்கள் டக்குன்னு செலக்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, இங்கே போயிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா ஜூம் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் குவாலிட்டி எப்படி லாஸ் ஆகுதுன்னு. இப்போ இங்கே போயிட்டு அந்த ஆப்ஷனை நான் மாற்றுறேன் பாருங்கள், ஷார்ப் அப்படின்னு மாற்றுறேன். ஷார்ப்புன்னு மாற்றினதும் என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள், நமக்கு இந்த நன்னில் இருக்கும்போது நல்லா வரையாக தெரிஞ்சது எல்லாம் என்ன ஆகுது, அப்படியே ஷார்ப்பாக மாறிடுது. இல்லை நீங்கள் ஸ்மூத் அப்படின்னு கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், அப்படியே ஸ்மூத்தாக மாறிடும் உங்கள் டெக்ஸ்ட்டு. நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு ஷார்ப் அப்படிங்கிறது வேணும், அதை வச்சுக்கிறேன். சரி, ஷார்ப் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம். ஆனாலும் நம்ம டெக்ஸ்ட்டோட குவாலிட்டி நம்மளுக்கு லாஸ் ஆகுதுல்ல. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டாக்குமெண்ட்டில் வச்சுருக்கக்கூடிய அந்த ரெசல்யூஷன் அப்படிங்கிறது. இப்போ இது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி லாஸ் ஆகுது. அதே போல் நான் என்ன பண்ணுறேன், இதுக்கும் நான் என்ன பண்ணிக்கிறேன், மாற்றிக்கிறேன். இதுக்கு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இதுக்கு நம்ம ஸ்மூத் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸ்மூத் வைக்கையும் பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி மாறுதுன்னு. நன்னில் இருந்தால் இந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். ஸ்மூத் மாற்றே நம்மளுக்கு என்ன பண்ணுது, டெக்ஸ்ட் எல்லாம் அப்படியே ஸ்மூத் ஆகிடுது. இப்போ இது ரெண்டுமே டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, ஆனால் குவாலிட்டி வந்து கொஞ்சம் மங்கலாக தெரியுது, நம்மளுக்கு அந்த அளவுக்கு கிளியராக இல்லை. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம டாக்குமெண்ட்டோட ரெசல்யூஷனை செக் பண்ணணும். ஆல்ட் II அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது வந்துடும். இமேஜ் சைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். இதில் எனக்கு ரெசல்யூஷன் அப்படிங்கிறது 72 இருக்கா. நான் இதை என்ன பண்ணுறேன், ஒரு 300 அப்படின்னு மாற்றிட்டு என்டர் அப்படிங்கிறத கொடுக்க போகிறேன். நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன், உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். திரும்ப ஆல்ட் IIன்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஒரு 300 கொடுத்துட்டு என்டர் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்துட்டு திரும்ப நான் ஜூம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னோட டெக்ஸ்ட் குவாலிட்டிங்கிறது பர்ஃபெக்டாக மாறிடும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு இருந்த குவாலிட்டியோட இப்போ எனக்கு பெட்டராக இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் டைப்பிங் பண்ண போகிறீங்க, நியூவாக டைப் பண்ணுறீங்க, இல்லை வேறு டாக்குமெண்ட்லேருந்து உங்களுடைய ஒரு டெக்ஸ்ட் டைப்பிங் பண்ணி வச்சுருக்கதை ட்ராக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னாலும் நீங்கள் எதை செக் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய டெக்ஸ்ட்டு அந்த மேலே இருக்க செட்டிங்கை செக் பண்ணுங்கள். அந்த செட்டிங் சரியாக இருந்தும் அது சரி வரலை அப்படின்னா அதோட ரெசல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா குவாலிட்டியாக உங்களுக்கு டெக்ஸ்ட் வரும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்ட்டு. ஒருவேளை இதில் 300 வச்சு உங்களுக்கு செட் ஆகலை, நீங்கள் கொஞ்சம் கம்மியான சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பேனரோ இல்லை ஒரு சின்ன டிசைனோ பண்ணுறீங்க, அதில் வந்து உங்களுக்கு அப்போவும் உங்களுக்கு டெக்ஸ்ட்லாம் உடையுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரெசல்யூஷன் அதிகமாக வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4:6 அப்படிங்கிறத வைக்கிறேன். 300 தான் வச்சுருக்கேன்னா இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட்டை நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த தமிழ் டெக்ஸ்ட்டை நான் ட்ராக் பண்ணுறேன். இப்போ இது என்ன ஆகுது, டாக்குமெண்ட்டோட பெருசாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுவேன், இதை சுருக்குவேன். இப்போ நான் சுருக்கி வைக்கும்போது என்ன ஆகுன்னு பாருங்கள், சுருக்கி என்டர் கொடுத்ததும் பாருங்கள் நம்மளுக்கு குவாலிட்டி லாஸ் ஆகுது. அப்போ இதுக்கு என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நீங்கள் ஃபுல் ரெசல்யூஷன் அப்படிங்கிறத வைக்கணும். ஃபுல் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு அடிக்கு 12 இன்ச் அப்படின்னு அர்த்தம். நம்ம இதில் இன்ச்சஸில் வைப்போம். அது பார்த்தீங்கன்னா சொன்னால் குழம்பும். நம்ம ஆல்ரெடி அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு இந்த அளவுகள் வைக்கிறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. கிளியராக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். நீங்கள் வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணலான்னா, இங்கே போயிட்டு இமேஜ் சைஸ் போகிறேன். இங்கே ஒரு டபுளாக வைக்கலாம். 300 இருக்குது பத்தலை. அப்போ என்ன பண்ணலாம், அதை அப்படியே டபுளாக 600 அப்படின்னு மாற்றிட்டோம் அப்படின்னா
நமக்கு அந்த குவாலிட்டிங்கிறது அழகாக மாறிடும். இல்லை நம்ம அந்த மாதிரி ரெசல்யூஷன் மாற்றியும் உங்களுக்கு சரியாக வரலன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் டூல் எடுத்துகிட்டு உள்ளே போய் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணும், அழகாக உங்களுக்கு அந்த குவாலிட்டி அப்படிங்கிறது மாறிடும். இவ்வளோ தான். ஒரு டைப்பிங் அப்படிங்கிறதுல உங்களுக்கு குவாலிட்டி லாஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி செட்டிங்ஸு மாற்றியோ இல்லை ரெசல்யூஷன் அப்படிங்கிறத செக் பண்ணியோ உங்கள் டைப்பிங்கை நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். இது ஃபோட்டோஷாப் 7ல் மட்டும்தான் அப்படின்னு இல்லை, நீங்கள் சிசி வெர்ஷன் யூஸ் பண்ணாலும் ஓகே, CS3, CS6, CS4 இந்த மாதிரி என்ன ஃபோட்டோஷாப்பை பயன்படுத்தினாலும் இந்த ஆப்ஷன் எல்லா ஃபோட்டோஷாப்லேயும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு டெக்ஸ்ட் டைப்பிங் பண்ணும்போது ப்ராப்ளம் வருதுன்னா இந்த மெத்தடை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,